நான் அந்த கெட்ட வார்த்தைலாம் படிக்க மாட்டேனே, சாவுங்கள நாடுகிட்டு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே. நீங்க நல்லவளா கெட்டவளா? டினாட் கேசவன், நான் என்னைக்குமே உங்க முன்னாடி நான் நல்லவதான்டா. நான் எப்போதுமே நான் நல்லவதான். தம்பி, நீ சின்ன பையனா இருக்க, மரியாதை கெட்டு போயிரு. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணும், புரியுதா? சின்ன பசங்க எந்த மாதிரி பேசணுமோ அந்த மாதிரி தான் பேசணும், தவறுதெல்லாம் பேசக்கூடாது. என்ன இங்க வந்து பழகிக்கிறீங்களா நீங்களா? ஏண்டா சும்மா இஷ்டத்துக்கு? ஏன்னா ஒருத்தி மீடியால இருக்கா அப்படிங்கறதுனால நீங்களாம் வந்து சர்வசாதாரணமா கமாண்ட்ல எழுத மூஞ்சிக்கு நேரா நீ சொல்லுங்கடா பாப்போம். தாங்க முடியல, அப்ப அப்ப ஒவ்வொரு கொசா வருது. நான் யாரு நீ யாருன்னு நான் காட்டுறேன்டா, புரியுதா? மூஞ்சிக்கு முன்னாடி பேச்சு தான் நீ பாறேன் பாப்போம். தமிழ் ரேசர், ஏன்னா உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறீங்க தம்பி. நீங்க என்னென்ன கேரக்டர்ல இருக்கீங்களோ, நீங்க என்னென்ன மாதிரி இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே. இந்த நீங்க கமெண்ட்ஸ் போடுறதுனால நான் நாட்டுக்கு செத்து போயிடுவோம் நீங்க நினைச்சீங்களா? சொல்லுப்பா, செத்து போயிடுவேன் நினைச்சீங்களா நாட்டுக்கிட்டு? வாயில அறுத்து கிழிச்சு விடும் அர்த்தமா? அதுதான் வந்து தவறான விஷயங்கிறது. நம்ம பேச வேண்டியது என்னன்னா அதுதான் வந்து தவறான விஷயங்கிறது, புரியுதா? நீ வந்து தப்பு தப்பா நீ வந்து கமெண்ட்ஸ் போடுவ. அதை நான் வந்து கேட்டுக்கிட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணுங்கிறது ஒரு மென்மையானவள், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, சரியா? அதுக்குள்ள வந்து தாங்கிக்கூடிய சக்தி மட்டும்தான் இருக்கும், அந்த வலிமை மட்டும்தான் இருக்கும், ஓவராலாம் இருக்காது. ஆம்பளையா நாங்க எல்லா பேச்சும் வாடா அக்காளின்னா நானும் வாடா அக்காளின்னு சொல்லிட்டு போறதுக்கு? பொம்பளைங்க அதுதான் பாரு, பெண் ஆண் எதுக்கு தனித்தனியா வந்து சொல்றாங்க? சொல்லுடா கேனப்பாயில. சும்மா தேவையில்லாம ஒரு பொம்பளை புள்ளைய போட்டு நச்சு நச்சு நச்சுன்னு கெட்ட வார்த்தை பேசிட்டே இருந்தா அப்புறம் அவ திருப்பி பேச. பொம்பளைங்கிறதே முன்கோவக்காரின்னு தெரியும், சரியா? பொம்பளைங்கள்ட்ட பொறுமை இருக்காது, முன்கோவம் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப நீ இவ்வளவு தூரம் நீ பேசுறதுக்கு முன்கோவம் இருக்குமா இருக்காதா? எனக்கு கோவம் வருமா வராதா? அதை சொல்லு பார்ப்போம். வரும்ல, வாய்க்கு வந்தபடி நானும் பேசுவேன்ல, நீங்க பேசாம இருக்கணும்ல. தேவையில்லாம உன்னைய பிடிச்சி இழுத்தனா, இல்லை உன் குடும்பத்தை பிடிச்சி இழுத்தனா, இல்லை ஏதாவது வந்து பண்ணனா, ஏதாவது ஒன்று தப்பா தவறுதலா ஏதாவது ஒன்று நான் சொல்லியிருப்பேன் அவங்களே. அது இல்லாம எதுக்கு பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடக்குறீங்க? நீ பழைய சிரிம்பதை அறுத்து கிழிச்சு விடுவாமா அர்த்தமா? எதுக்கு வந்து தப்பா கமெண்ட் போடுறீங்க? கமெண்ட் போடக்கூடாது, இதுதான் தப்பான விஷயங்கிறது. நான் தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாது. நல்ல பிள்ளைங்க பொட்டு பொடிச்சுங்க. அந்த யங் பாய்ஸ் மட்டும்தான் ரொம்ப ஓவரா ஆடுறானுங்க, கண்டிப்பா ரொம்ப ஓவரா ஆடுறானுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுதோ என்னமோ எனக்கு தெரியல. இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் மாறி போய் கேடு கட்டு சீரழிஞ்சு போச்சு எல்லாம். அக்கா, கிராமத்து போட்டோ வீடியோ போடுங்க, தமிழ் கலாச்சாரம். கண்டிப்பா பாப்பா.